ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 384. இங்கு நாதமுனி அவர்களின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஆழ்வார்கள் அவதாரம் முடிந்த பின்பு காலப்போக்கில் அவர்கள் அருளிச் செய்த பிரபந்தங்களும் இவ்வுலகில் வழக்கில் இல்லாமல் மறைந்து விட்டன. இந்த பெருங்குறை தீர சீமன் நாராயணன் மறைந்து போன ஆழ்வார்களின் தேமதூர பிரபந்தங்களை வெளிக்கொணர்ந்து உலகை வாழ்விக்க நினைத்தார். அதற்காக வேண்டி தன் பரிகரங்களை உண்டியே உடையே என உகந்து ஓடுகின்ற இந்த வையகத்தார்க்கு உருபொருள் இதுவென தெரிவிக்கும்படி மறுபடியும் நமது ஆச்சாரியர்களாக அவதரிப்பித்தான். அந்த வண்ணம் அவதரித்தவர்களுள் குரு பரம்பரையின் ஆச்சாரியர்கள் முதல்வராக சீமன் நாதமுனிகள் வீர நாராயணபுரத்தில் பிராமண ஜாதியில் சொட்டை குலத்தில் சோபகிருது வருடம் ஆனி மாதம் அனுச நட்சத்திரத்தில் சுக்ல திரையோதசியில் கஜநந்தர் யானை முகத்தர் அம்சமாக பிறந்தார். இவருடைய தகப்பனார் ஈஸ்வர பட்டாழ்வார், புத்திரர் ஈஸ்வர முனிகள். இந்த மூவரும் வீர நாராயணபுரத்தில் எழுந்து அருளியுள்ள மன்னன்னார் என்கின்ற பெருமாளுக்கு தொண்டு செய்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். நாதமுனிகள் திவ்ய தேச யாத்திரை முன்னிட்டு மன்னன்னார் சேவிக்க புறப்பட்டு கிரமமாக சேவித்து கொண்டு ஸ்ரீ கோவர்தனபுரத்தில் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் யமுனை துறவினை கண்ணனை தரிசித்து சில நாட்கள் அங்கு தங்கினார். அப்போது மன்னனார் வீர நாராயணபுரத்துக்கு வாரும் என கனவில் ஆணையிட்டான். உடனே நாதமுனிகள் கோவர்தனபுரத்தில் இருந்து புறப்பட்டு இடைப்பட்ட திவ்ய தலங்களையெல்லாம் சேவித்து கொண்டு வீர நாராயணபுரம் சேர்ந்தார். மீண்டும் பழையபடியே திரு நந்தவனம் திருத்திக் கொண்டு பூண்டு ஒளிந்த காலமெல்லாம் சாஸ்திரங்களை உபதேசித்து கொண்டு இருந்தார். அப்படியாக இருக்கும் அந்த சமயம் சில ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மன்னன்னாரை தரிசிக்க வீர நாராயணபுரம் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் பெருமாளை சேவிக்கும்போது 5ஆம் 10 8ஆம் திருவாய் மொழியில் முதல் பதிகமான ஆரா அமுதே என்னும் பதிகத்தை பாடி துதித்தார்கள். அதை செவியுற்ற நாதமுனிகள், நீங்கள் 1000த்துள் இந்த 10ம் என சேவிக்கின்றீர்களே, இந்த பிரபந்தம் முற்றவரும் உங்களுக்கு வருமா என்று அவர்களை வினவினார். அவர்களும் எங்களுக்கு இவ்வளவே வருவது என பதில் கூறினார்கள். அவர்களுக்கு தீர்த்தம் முதலியன நல்கி அனுக்கிரகித்து அனுப்பினார். அன்று முதல் திருவாய் மொழி 1000ஐயும் பெற வேண்டுமெனும் பேர் அவா நாத முனிகள் சிந்தனையில் ஓங்கி நின்றது. அதற்காக வேண்டி விரதமும் முயற்சி செய்து வந்தார். முடிவில் திட மனத்தராய் மன்னன்னாரை வணங்கி விடைபெற்று கொண்டு நம்மாழ்வாரின் அவதார ஸ்தலமான திருநெல்வேலியை அடுத்துள்ள திருக்குருகூருக்கு எழுந்து அருளினார் நாதமுனிகள். அங்கு விசாரித்ததில் அந்த பிரபந்தம் யாருக்கும் வராது என்று தெரிந்து கொண்டார். எனினும் தான் கை கொண்ட பணியில் சற்றும் பின்வாங்காது மேன்மேலும் முயற்சி செய்து வந்தார். அதன் பலனாக முடிவில் உபாயம் ஏற்பட்டது. மதுரகவி ஆழ்வார் சம்பந்தம் பெற்ற பராங்குதாசர் என்பவரிடம் கண்ணின் நுண் சிறுதாம்பு என்கின்ற பிரபந்தத்தை உபதேசிக்க பெற்று அதை நம்மாழ்வார் திருமுன்பு ஒரே ஆசனத்தில் இருந்து 12000 உரு ஜபித்தார். அதன் பின்பு நம்மாழ்வார் பிரதிட்சமாய் நாதமுனிகளை திருவிலச்சினை சங்கு சக்கரங்களை தோளில் அணிதல் முன்னாக புந்தராதிகளையும் அனுக்கிரகித்து திவ்ய ஞானமும் அருளி திருவாய் மொழி 1000 மட்டும் இல்லாமல் தாம் அருளி செய்த பிரபந்தங்களையும் தாமே உபதேசித்து அருளினார். ஆக
பன்னீர் ஆழ்வார்களின் 4000 பிரபந்தங்களை பெற்ற பெரு மகிழ்ச்சியில் நாதமுனிகள் சில காலம் அங்கேயே பகவத் குண அனுபவம் செய்து கொண்டு இருந்தார். மீண்டும் மன்னன்னாரின் விருப்பப்படி நாதமுனிகள் வீர நாராயணபுரம் திரும்பினார். பெருமானின் நியமனப்படி பிரபந்தங்களை வரிசைப்படுத்தி இயலும் இசையும் ஆக்கி தம் மருமக்களான மேலை அகத்தாழ்வான் கீழே அகத்தாழ்வான் முதலானோர் மூலமாக நாடு எங்கும் பரப்பினார். ஆழ்வார்களுக்கு பிறகு நாத முனிகளாலே தான் திவ்ய பிரபந்தங்கள் திக்கட்டும் பரவல் ஆயின. இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் அந்தே சாதிபதியான ராஜேந்திர சோழன் அவையில் 2 தேவதாசிகள் மனித கானத்தையும் தேவகானத்தையும் தம் கானமே சிறந்ததென்று விவாதித்து கான வள்ளல்களை கூட்டி பாடினார்கள். அந்த சதஸில் தேவகானத்தை எவரும் அறிந்திராமையால் மனிதகானம் பாடினவள் சிறப்பிக்கப்பட்டாள். தேவகானம் பாடின அந்த பெண் வீர நாராயணபுரம் வந்து மன்னன்னாரை தேவகானத்திலே பாட நாதமுனிகள் அவளை மிகவும் கொண்டாடினார். உடனே அவள் அந்த சோழனிடம் சென்று தேவகானம் அறிந்தவர் நாதமுனிகள் என்னும் விஷயத்தை தெரிவித்தாள். உடனே அரசன் பல்லக்கு முதலியவற்றை அனுப்பி நாதமுனிகளை ராஜ சந்தஸுக்கு அழைத்தான். இப்பொழுது தேவகானத்தை தேவரில் அறியும்படியாக நாங்கள் அறிவது எப்படி என அரசன் கேட்டான். நாதமுனிகளும் 100 தாளங்களை ஒரே சமயத்தில் தட்டச் செய்து அவற்றின் ஓசை நயத்தாலேயே தனித்தனியே ஒவ்வொரு தாளத்தின் எடையை கூறினார். அரசனும் எடை போட்டு பார்த்தான். எடையில் கூடுதல் குறைதல் இல்லாமையைக் கண்டு நாத முனிகளுக்கு வெகுமதிகள் பல கொடுக்க விரும்பினான். நாதமுனிகள் அவற்றை வேண்டாமென கூறி வீர நாராயணபுரத்திற்கு திரும்பி வந்து வழக்கப்படி பெருமாளுக்கு கைங்கரியங்களை செய்து கொண்டு யோகத்தில் ஆழ்ந்து இருந்தார். நாத முனிகளின் யோக நிலையை கேள்வி உற்ற ராஜா தானும் மனைவியுமாக அவரை சேவித்து விட்டு திரும்பினான். இப்பொழுது நாதமுனிகள் யோக இரகசியத்தை குறுகை காவலப்பனுக்கு உபதேசித்தார். உய்ய கொண்டார். பிணம் கிடக்க மனம் புணரலாமோ என அதை ஏற்க மறுத்து சாஸ்திரங்களையும் திராவிட வேதங்களையும் நாடும் நகரமும் நன்கறிய பரப்பினார். நாத முனிகளுக்கு எண்மர் சிஷ்யர்கள். அவர்கள் குறுகை காவலப்பனும் உய்ய கொண்டாருமே முதன்மையானவர்கள் ஆவார்கள். முன்பு ஸ்ரீரங்கத்தில் திருமங்கை ஆழ்வார் காலம் தொடங்கி நடந்து வந்த அத்தியன உற்சவம் எனப்படுகின்ற திருவாய் மொழி திருநாள் ராப்பத்து உற்சவம் வெகு காலமாகவே ஆழ்வார்கள் பிரபந்தம் வழக்கில் இருந்த காலம் முதல் நின்று போய் இருந்தன. அதை நாதமுனிகள் ஆரம்பித்து வைத்து மேலும் மற்ற ஆழ்வார்களின் பிரபந்தங்களையும் நம்பெருமாள் திருச்செவி சாத்தி அருள வேண்டுமென காதில் கேட்க வேண்டுமென பகல் 10 உற்சவத்தையும் ராப்பத்து சாற்று மறைக்கு மறுநாள் இயல் பாசற்று மறை ஒரு நாள் உற்சவத்தையும் ஆரம்பித்து இன்று வரையும் நடந்து வரும்படி ஏற்பாடு செய்து அருளினார். கடைசியாக நாதமுனிகள் தம் குமாரரான ஈஸ்வர முனியை பார்த்து, உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அவனுக்கு யமுனை துறைவன் என பெயரிடுவாயாக என நியமித்தார். உய்யக் கொண்டாரை அழைத்து யமுனை துறவரை அனுசரித்தேனும் நாம் உபதேசித்த அர்த்தங்களையெல்லாம் உய்யக் கொண்டாரை அழைத்து யமுனை துறவரை உபதேசிக்க வேண்டும் என நியமித்தார். யமுனை துறைவருக்கு இரகசியத்தை உபதேசிக்கும்படி குறுகை காவலப்பனுக்கும் நியமனம் செய்தார். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் வேட்டையாடிவிட்டு சேனையோடு ராஜா வந்து போக அதனை யோகத்தில் இருந்து மீண்ட நாத முனிகளிடம் அவருடைய பெண்கள், ஐயா, நம் அகத்துக்கு ஒரு குரங்கும் 2 வில்லிகளும் ஒரு பெண் பிள்ளையுடன் வந்து நாதமுனிகள் எங்கே என தேடி போனார்கள் என்றார்கள். நாதமுனிகளும் அவர்களை ஹனுமானும் ராமர் லட்சுமணரும் சீதையுமாக பாவித்து வழியார கேட்டுக்கொண்டே சோழபுரம் வரை சென்றார். அங்கு உள்ளோரை கேட்டபோது நாங்கள் கண்டிலோம் என்றவாறே அந்த மூவரும் தோன்றி
தோன்றி மறைந்ததால் கீழே விழுந்து மூர்ச்சித்து பரமம் பதித்து அருளினார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்